ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த டாபிக்ஸை நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். 40 நாளோட ஷெடியூலில் இந்த டாபிக்ஸ் எப்படிலாம் ரிவைஸ் பண்ணுறதுன்றத அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோவில் 40 நாளுக்கான டீட்டெயில்டு ரிவிஷன் பிளான், என்னென்ன டாபிக் கட்டாயமாக ரிவைஸ் பண்ணணும், என்னென்ன டாப்பிக்லேருந்து கட்டாயம் கொஷின்ஸு கேட்பாங்க, எந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும் இந்த 40 நாளுங்கிறத உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது? இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் எம்டிஎஸ்க்கு மெயின். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் எந்த டாபிக்ஸ் எல்லாம் கடைசி நிமிஷத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும், என்ன டாப்பிக்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வரும் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது, 40 நாளுக்கான டீட்டெயில்டு ரிவிஷன் பிளான், என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்ட்டோ அதை எப்படி 40 நாளில் ரிவைஸ் பண்ணிக்கிறது, ப்ராக்டிஸ் பிளானு, அதுக்கப்புறம் நாம் உங்களுக்கு ஃப்ரீ செஷன் 2 டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அந்த செஷன் 2 டெஸ்ட்டு எப்போ அட்டன் பண்ணுறது, இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி எப்படி உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்குமே எக்ஸாம் டேட்டு கிட்டத்தட்ட நெருங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு செல்ஃப் டவுட் வரும், ரொம்ப பயமாக இருக்கும். என்னால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதாங்கிற அந்த டவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயமாக வரும். அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நினச்சி ஒரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற நாள் தான் வேஸ்ட் ஆகும். நமக்கு இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போன்றது அஃபிஷியல் டேட்டுங்கிறது வரல. அதனால நிறைய பேர் டேட் எப்போன்னே தெரில, நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டேட் எப்போன்றது தெரிலங்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு இப்போ கிடைக்க போகிற ஒவ்வொரு நாளுமே ஒரு நல்ல டைம் நம்ம ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறது. வேகன்சிஸ் லாஸ்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ வேகன்சி கம்மியான வேகன்சி, அப்போ நம்ம நல்லா படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். நல்லா படிக்கிறதுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது நல்ல டைம்ன்றதை நினச்சி அதில் ஒர்க் பண்ணுங்க. நான் முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஒழுங்காக ரிவைஸ் பண்ணல, இந்த டாபிக்லாம் எக்ஸாமில் கேட்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டேன், அதனால ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, முடிஞ்சது முடிய போட்டோம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 40 நாள் நமக்கு மினிமம் 40 நாள் கிடைக்கும், 40 நாளைக்கு மேலேயே கிடைக்கும். இந்த 40 நாள் ரொம்ப சீரியஸாக படிச்சிங்கன்னா முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும். மார்க் டெஸ்ட்டில் வராத மார்க், மார்க் டெஸ்ட்டில் ரொம்ப கம்மியான மார்க் வருது, அதெல்லாம் இந்த 40 நாளில் சரி பண்ணி நீங்கள் செலக்ட் ஆக நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது இந்த 40 நாளில். அதனால் இந்த 40 நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு, ரேங்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ணலாம். எக்ஸாம் டேட் எப்போன்றதை பார்க்கலாம். முதல்ல எக்ஸாமுங்கிறது நமக்கு ஜனவரி 22 வரைக்கும் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வரைக்கும் டெல்லி போலீஸ் எக்ஸாம்ஸுங்கிறது இருக்குது. நேற்று தான் சிஜிஎல் எக்ஸாம்ஸோடைய ரிசல்ட்டை விட்டாங்க. அதில் 3rd வீக் ஆஃப் ஜனவரியில் தாங்க நாங்கள் சிஜிஎலோட Tier 2 கண்டக்ட் பண்ணுவோன்றதை டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. சிஜிஎலோட Tier 2 எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோன்னு டேட்டுமே வரல. ஸோ நமக்கு தெரிஞ்சு ஜனவரி 3rd வீக் வரைக்கும் நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3rd வீக்குக்கு அப்புறமா, அதாவது ஜனவரி 4th வீக்லேருந்து தான் நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. உங்கள்கிட்ட தான் நீங்கள் எக்ஸாம் டேட்டை சூஸ் பண்ணுறது ஆப்ஷன் தரப்போகிறாங்க. அதனால நீங்கள் எப்படி மினிமம் ரொம்ப மினிமம் 20லேருந்து 25 நாளாவது எம்டிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்லாட் புக்கிங் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. பண்ணுறப்போ கடைசி ஒரு 10 நாள், கடைசி ஒரு 5 நாள் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு 10 நாள் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். டிசம்பரில் ஒரு மினிமம் ஒரு 10 நாள் இருக்குது, ஜனவரியில் ஒரு 31 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் இதுலேயே நம்மளுக்கு 41 நாள். ஸோ ஃபெப்ரவரியில் கிடைக்க போகிற எல்லா டேஸுமே நம்ம லக்கு தான், ஓகேவா? அதனால இந்த 40 நாள் போதும் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு. 40 நாள் சாலிடாக கையில் இருக்குது. 40 நாள் உங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த 40 நாள் படித்தா போதும். எம்டிஎஸ்ல 6810 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான். ஹவல்தாரில் 1132 வேகன்சிங்கிறது இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு தான், ஓகேவா? உங்களுக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தான். அதை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். வேகன்சி கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் கூட வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணாமல் நீங்கள் 130 எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கடணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. 130 எடுக்க ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக கட் ஆஃபை கிளியர் பண்ணிடும், ஓகேவா? அதை மட்டும் டார்கெட். உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு. அந்த சீட்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதாவது நான் கிளியர் பண்ணுவேனா மாட்டேனா அந்த டவுட்டே எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 130 எடுக்கிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க்குங்கிறத போடுங்க, நிச்சயமாக உங்களால் எடுக்க முடியும், ஓகேவா? இந்த பேப்பருங்கிறது 10th லெவல் பேப்பர் தான். எடுக்கேட்டிவ் வந்ததுக்கப்புறம் 10th லெவல் பேப்பரில் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டிங்கிறது இல்லை. உங்களுக்கு செலக்ஷன் போஸ்டோட 13 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டு என்னென்ன இப்போ கேட்குறாங்கன்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். அதை நல்லா படிச்சுட்டு போங்க. உங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸை நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் எதெல்லாம் கட்டாயம் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம், இதில் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டீங்க கரெக்டாக. ஸோ செலக்ஷன் போஸ்டோட 10th லெவல் பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் எல்லா சோர்ஸஸுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ங்கிறது இருக்கும், அதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா?
10th லெவல் பேப்பர்ல உள்ள ரீசனிங் கொஷின்ஸஸ் எல்லாருமே சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்க இந்த 10th லெவல் பேப்பர்ல மொத்தம் 12 ஷிஃப்ட்ன்றது இருக்கு. இந்த 12 ஷிஃப்ட் கொஷின்ஸை முதல்ல சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இதுவே போதுமானதா இருக்கும். ஆல்ரெடி நீங்க ரீசனிங் படிச்சிருப்பீங்க, ரீசனிங் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இந்த 12 கொஸ்டின் பேப்பர்ஸையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. டெய்லி ஒன்றுன்றது இதுவே போதும். அடுத்தது சிஹெச்எஸ்லோட 2025 Tier 1 கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி பிஒய்க்யூ கம்பைலேஷன் இந்த டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. அந்த டெலகிராம் சேனல்ல இருந்து சிஹெச்எஸ்எல் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதுல மொத்தம் 50 ஷிஃப்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. டெய்லி ஒரு 2 ஷிஃப்ட் இல்ல டெய்லி ஒரு 4 ஷிஃப்ட் ரீசனிங் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும், இதே பேட்டர்ல தான் கேட்பாங்க. இதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்கன்னா உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ரீசனிங் 20க்கு 20 எடுத்துட முடியும். அதையும் உங்களை குவாலிஃபை பண்ண வச்சிரும். ரீசனிங்க்கு இந்த 40 நாள் இதை நீங்க மட்டும் பண்ணா போதும். டே வைஸ் பிளானுமே நம்ம தாரோம். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரீசனிங் இதை மட்டும் பண்ணா போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல உள்ள எல்லா டாபிக்கோடைய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை படிச்சுக்கோங்க. இல்லைன்னா 120 ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் இருக்கா அதை படிச்சுக்கணும். அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, அதை நீங்க முதல்ல படிச்சுக்கோங்க. அதுதான் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணிட்டு போனோம். ஏன்னா அதுல இருந்தா கேட்பாங்க. அடுத்தது ரிப்பீட்டட் வொக்காபுலரி. இந்த ரிப்பீட்டட் வொக்காபுலரி நம்ம டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க ரிப்பீட்டட்னு நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ன்றது அவைலபிளா இருக்கும். அதுல உள்ளதை படிச்சுக்கிட்டாலே போதும். பிளாக் புக் வச்சிருக்கவங்க நீங்க இந்த பிளாக் புக்ல ரொம்ப போல்டா ஒன்று இருக்கும் தெரியுமா, ரொம்ப டைம் ரிப்பீட்டடா கேட்டதுன்ட்டு இடிஎம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்கல்ல, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுல இருந்தா கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு இதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டா போதும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அதுதான் பெரிய டாபிக், அதான் நம்ம நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி இதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா எக்கானமில தான் நிறைய கொஸ்டின்ன்றது கேட்கறாங்க. எக்கானமிக்கு ஒரு புக் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் அட்டாச் பண்றோம். அதுல உள்ளதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். எக்கானமிக்கு வேற வேண்டாம். ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி, கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இருந்து ஒரு கொஸ்டின் எம்டிஎஸ்ல கம்பல்சரி இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல நாம ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். 2025 நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அப்பாயின்மெண்ட், அவார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் தீம், இஸ்ரோ, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. 2025 பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றோம். அதுல உள்ளதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். மோர் தென் எனஃப். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நீங்க படிக்க வேண்டியது. இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் படிச்சுதான் ஆகணும். 1905ல இருந்து 1947 வரைக்குள்ள எல்லா இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டையுமே நீங்க வருஷத்தோட ஞாபகம் வச்சுக்கணும். அது யார் லீட் பண்ணாங்கிறது கட்டாயம் தேவை. உங்களுக்கு எம்சிக்யூ பேட்டர்ல தான் கேட்க போறாங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. அதனால இதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், டெல்லி சுல்தனத், கம்பல்சரி டெல்லி சுல்தனத் இல்லைன்னா முகல் எம்பையர், இந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். ஓகேவா, அதை நல்லா படிச்சிருங்க. விஜயநகர எம்பையர், புத்திசம், ஜைனிசம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன், கவர்னர் ஜெனரல், வைசிராய், 1857 ரிவால்ட், சோழ எம்பையர், மௌரிய எம்பையர், குப்த எம்பையர், போஸ்ட் மௌரிய எம்பையர். ஆக்சுவலா மௌரியால இருந்து கொஸ்டின் கேட்காம இருக்கலாம், குப்தால இருந்து கேட்காம கூட இருக்கலாம். ஆனா போஸ்ட் மௌரியால இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் உள்ள சின்ன சின்ன கிங்டம் இருக்குல்ல, பல்லவ கிங்டம், இதை பத்தி கொஸ்டின்ங்கிறது கம்பல்சரி கேட்பாங்க. அது ரொம்பலாம் நீங்க படிக்க வேண்டாம். அந்த சின்ன சின்ன கிங்டம் வந்து உருவாக்குன கோயில் இது, அந்த கோயிலை யார் உருவாக்குனா, சின்ன சின்ன கிங்டம்ல உள்ள டைனஸ்டியோடைய ஃபவுண்டர்ஸ் யாரு, அதுல உள்ள முக்கியமான கிங் யாரு, அதை படிச்சுக்கிட்டா போதுமானது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் சிவிலைசேஷன், பார்ட்டியோட ஃபவுண்டர். அதாவது இந்த டைம் பீரியட்ல இந்தியாவில் நிறைய பார்ட்டி வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த பார்ட்டியோடைய ஃபவுண்டர்ஸ் யாருன்றது கட்டாயமா படிச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் அண்ட் புக்ல அவைலபிளா இருக்கும். இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா டாபிக்கும் தனித்தனி பிடிஎஃப் டெலகிராம்ல உண்டு. அதுல பாத்துக்கலாம், அதுவே போதும். அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் ஹிஸ்டரியில் நடந்த எல்லா வார், அந்த வாரில் யார் ஜெயிச்சா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைனஸ்டியோட ஃபவுண்டர்ஸ், ஆர்கிடெக்சர், ஓகேவா, கோயில் யார் கட்டினா, இந்த மானுமெண்ட் யார் கட்டினா, இது நீங்கள் கட்டாயம் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து டைரெக்டாக தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து இதில் கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த டாபிக் இருக்குது தெரியுமா, இந்த டாபிக்கு நீங்கள் பினாக்கல் இருக்குல்ல, பினாக்கலோடைய பிஓக்யூஸை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல மேஜரா எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க கூகுள்ல மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனுடைய கமிட்டின்னு சர்ச் பண்ணுங்க. ஒரு 2 இமேஜ் வரும். ஓகேவா, ஸோ மெயின் கமிட்டி, இந்த கமிட்டிங்கிறது இருக்கும். டிராஃப்டிங் கமிட்டி யார் ஹெட்டா இருந்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கொடுத்துருப்பாங்க. அதோட ஹெட் யாருன்றது மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் நேஷனல் சாங் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, எப்போ இது பண்ணாங்க, எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சு, இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கும்.
பார்ட், ஷெட்யூல்ஸ், அமெண்ட்மெண்ட், ஆர்டிகல் இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் எல்லாம் டெலகிராம்ல இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதுல உள்ளதை படிச்சுக்கிட்டா போதும். அது நீங்க படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வேற ஏதாவது கேட்டாலே ஆப்ஷன் எலிமினேஷன்ஸ்ல உங்களால ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். பாரோடு ஃபீச்சர் கம்பல்சரி படிச்சிருங்க. எம்டிஎஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு ரைட்ஸ் விடாம எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 14ல இருந்து 32 வரைக்கும். பார்லிமெண்ட் கட்டாயம் படிக்கணும். அதுக்கப்புறம் விவிஐபிஸ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், கவர்னரு, சிஎம்ஏ, ஜட்ஜு, கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல்ஸ், அதுக்கப்புறம் இவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னது, இவங்களுடைய பவர் என்னது, அது கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும். ஒன்லைனரா படிச்சுக்கோங்க. ரிட்ஸை வந்து கட்டாயம் படிச்சுக்கோங்க. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 5 இயர் பிளான், பேசிக்ஸ் ஆஃப் எக்கானமி, நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பேங்கிங் சிஸ்டம், அதோடைய டேர்ம்ஸு, மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி, அன்எம்ப்ளாய்மெண்ட், பட்ஜெட், இது எல்லாமே கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இபுக் ஒன்று ஷேர் பண்ணியிருப்போம். அதில் உள்ளதை படிச்சுக்கிட்டாலே போதும். அதில் தான் கேட்பாங்க. எக்கானமிலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால இந்த டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. இதான் கேட்பாங்க. இதுதான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் பிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ரிவர் சிஸ்டம், அக்ரிகல்ச்சர், சாயில், அட்மாஸ்பியர், சோலார் சிஸ்டம், கிளைமேட், இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ யூனிட், இன்ஸ்ட்ருமெண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சிருங்க. இதுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் டெலகிராமில் இருக்கும். அதை படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். லூசண்டோட இதான். மோஷன், எனர்ஜி, இதை படிச்சுக்கோங்க. பிசிக்ஸோட லா, நியூட்டனோட லா, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கேட்பாங்க. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம், லென்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட யூனிட் என்ன, அது என்னென்ன லென்ஸ் இருக்கு, அதை மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் இதை பார்த்துக்கோங்க. பிசிக்ஸோடைய லாஸ் படிக்கிறப்போ ஃபார்முலாவையும் படிச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்னா என்னது, ப்ரெஷர்னா என்னது, அதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆசிட், பேஸ், சால்ட்டு, மெட்டல், நான் மெட்டல் அலாயி, கெமிக்கல் ஃபார்முலா, அதோட காமன் நேமு, கெமிக்கல் ரியாக்ஷன், இது மட்டும் போதும். ரீசன்ட் டைம்ல சயின்ஸ்ல இருந்து நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்ட மாதிரி இல்லை. அதனால இந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் செல், அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம், வைட்டமின் அண்ட் டிசீஸ், இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக் உண்டு. எல்லாத்தையும் இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைமும் கிடையாது. அண்ட் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணால் எல்லாத்துலேருந்து கேட்பாங்களான்னு தெரியாது. அதனால இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபெஸ்டிவல், அது யார் கேட்டுனா ஃபெஸ்டிவல் அது எந்த ஊரில் நடக்கு. டெம்பிள், அது யார் கேட்டுனா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் படிக்கிறப்போ ரீசன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்னு கிடையாது. நம்ம ஏன்ஷியன் டைம்ல இருந்து மாடர்ன் டைம் வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸையும் நீங்கள் படிக்கணும். அதே நேரத்தில் அவார்ட்ஸ் ரீசெண்டாக வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். பிடிஎஃப் டெலகிராமில் இருக்குது, அது போதும். மியூசிக், ஆர்டிஸ்ட், டான்ஸ் அண்ட் டான்சர்ஸ், இது நிறையா இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைமில் இதுலேருந்து அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுன்னு கிடையாது. ஆனால் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது 2024, 23, 22லாம் இதில் இருந்தால் ட்ரெண்டிங் டாபிக். ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு டெலகிராமில் 2 பிடிஎஃப் இருக்கும். அது மட்டும் போதும். கவர்மெண்ட் ஸ்கீம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டெலகிராமில் நாம ப்ரொவைட் பண்ண பிடிஎஃப் மட்டும் படித்தா போதும். யுனெஸ்கோ சைட், இது கூகுளில் இருந்து படிச்சிருங்க. ஏன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கூகுளில் உங்களுக்கு யுனெஸ்கோ சைட்ஸு என்னென்னலாம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னா இருக்கும். அதை படிச்சுக்கிட்டாலே போதும். சென்சஸ் 2011 படிச்சுக்கோங்க. ஓகேவா? தென் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2025க்கு ஒரு பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அது மட்டுமே போதும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அப்பாயின்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அவார்ட்ஸு, நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸு, ரேங்க்கு, டேஸ் அண்ட் டீம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரேங்க்ல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். அந்த இதில் ரொம்பவே மினிமமான கண்டென்ட் தான் இருக்கும். அதனால அதை படிச்சுக்கோங்க போதும். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையுமே எப்படி ரிவைஸ் பண்ணுறதுக்குன்ட்டு 40 நாள் ஷெடியூலை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 40 நாள் ஷெடியூலை டெய்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போல இருந்துன்னா மண்டேலேருந்து. ஸோ மண்டேலேருந்து டெய்லி இந்த 40 நாள் ஷெடியூலில் என்னென்ன படிக்கணுங்கிறது டெய்லி உங்களுக்கு கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இது மண்டேலேருந்து ஸ்டார்ட்டுங்கிறது ஆகும். ஓகேவா? நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு 3 days ஒன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோடைய செஷன் 2 டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த செஷன் 2 டெஸ்டிங்கிறது ரீசெண்டாக எடிக்விட்டி வந்ததுக்கு அப்புறமா 2025 கண்டக்ட் பண்ண 10th லெவலோடைய பேப்பரோடைய அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு, அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் இந்த டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இந்த டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ரீசெண்டோட வெண்டார் எப்படி இருக்காங்கன்றத இந்த டெஸ்ட் அட்டன் பண்றப்போ உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஏன் 3 days ஒன்ஸ் ப்ரொவைட் பண்றோமா, இன்னைக்கு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, 2 நாள் கேப் இருக்கும். அந்த 2 நாள் கேப்ல இந்த டெஸ்ட்ல நீங்க பண்ண மிஸ்டேக்ஸை, வீக் ஏரியாஸை ரிவைஸ் பண்றதுக்கும் அதை படிச்சு ஸ்ட்ராங் பண்றதுக்கும் அந்த 2 நாள் டைம்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். அது நீங்க 2வது அட்டன் பண்ண போற டெஸ்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஸோ இதுல தான் உங்களுக்கு மார்க்குங்கிறது கெயின் ஆகும். அடுத்த 2 நாள் கேப் இருக்கும். அந்த கேப்ல இதுல பண்ண மிஸ்டேக்ஸ், இதுல இருக்கிற வீக் ஏரியாஸை நீங்க சரி பண்றதுக்கான டைமா இருக்கும். அதை சரி பண்ணி 3வது டெஸ்ட் அட்டன் பண்றப்போ இதுல இருந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலா நீங்க இனிஷியலா அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கும் ஃபைனலா ஒரு 12 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணும். அந்த 12வது டெஸ்ட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு இந்த 12 டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். நீங்க எதை பண்றீங்களோ இல்லையோ இந்த 12 டெஸ்ட்டையுமே நம்ம ப்ரொவைட் பண்றப்போ அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. மித்த 2 நாள் அதை இம்ப்ரூவ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எம்டிஎஸ் இந்த டைம் நிச்சயமா கிளியர் பண்ணலாம். நீங்க சின்சியரா படிக்க ரெடியா இருக்கீங்க, டிசிப்ளினா இருக்கீங்க, கன்சிஸ்டண்டா இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தேவையோ எது முக்கியமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கடைசி நேரத்துல அதை படிக்கல இதை படிக்கலன்ட்டு இது பண்ணி அதுல கேட்காம போயிட்டாங்கன்னா பாதிப்பு வரும். ஆனா இந்த வீடியோல சொன்ன டாபிக்ல தான் கேட்பாங்க. அதை இதனால நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 40 நாள் ஷெட்யூல். இந்த 40 நாள் ஷெட்யூல்ல நம்ம மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணல ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ செஷன் 1 மட்டும் தான் நம்ம இது பண்றோம், ரீசனிங். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10th லெவல் செலக்ஷன் போஸ்டோடைய 10th லெவல் பேப்பரோட கேட்ட ரீசனிங்கோட 25 கொஸ்டின் டெய்லி ஒவ்வொரு ஷிஃப்டா நீங்க வந்து சால்வ் பண்ணணும். அது வந்து ஒரு 12 நாளைக்கு போகும். இந்த 12 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 13வது நாள்ல இருந்து சிஹெச்எஸ்எலோடைய கொஸ்டின் பேப்பர் இருக்கா, அதுல டெய்லி 2 ஷிஃப்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணணும். ரீசனிங்க்கு இதை மட்டும் நீங்க 1ஆம் தேதியில இருந்து 40ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ணாலே போதும். எக்ஸாம்ல நீங்க ரீசனிங்க்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபுல் மார்க் நீங்க எடுத்துடலாம். அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெய்லி என்னென்ன டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணணுன்றதை கொடுத்துருவோம். இந்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வீடியோ நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பார்த்தாலே போதும், ரிவிஷன் பண்ண மாதிரி அதுல இருந்தே உங்க எக்ஸாம்ஸுக்கு கேட்பாங்க. வேற எதுவுமே தேவைண்டா. இங்கிலீஷ்க்கு அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டா போதுமானதான். ஓகேவா? டெய்லி என்னென்ன டாபிக் ரிவைஸ் பண்ணணும்ட்டு உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. 120 ரூல்ஸோடைய பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. அதுல டெய்லி 10 ரூல்ஸ்ன்ட்டு 12 நாள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதுல என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இந்த 120 ரூல்ஸ்லயும் இருக்க போகுது. ஸோ அதனால 2ல எதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். செல்ஃப் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீடியோ பார்க்குற டைம்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த பிடிஎஃப் உள்ளது மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் வாய்ஸோட ரூல்ஸ், ஸ்பீச்சோட ரூல்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு ஃப்ரேஸோட கிளாஸ், ஹோமோனிம்ஸ் என்ன, ஏன்னா இதுல இருந்து கேட்பாங்க எம்டிஎஸ்க்கு கட்டாயமா. அடுத்தது ஃப்ரேசல் வெப்ஸ் ஒரு 150 இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஃப்ரேசல் வெப்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, எம்டிஎஸ்க்கு நிச்சயமா வரும். ஏன்னா 10th லெவல் பேப்பர்ல இருக்கனால. ஸோ அதை படிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன், இடியம்ஸ், இதுல நாம என்ன உங்களுக்கு அந்த டெய்லி என்னென்ன படிக்கணும்ன்ற அந்த டார்கெட்ல ஷேர் பண்றோமோ அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டா மட்டுமே போதுமானது. ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் எரரு, வொக்காப்ஸ் இதெல்லாமே படிக்கணும். ஒன்ஸ் இது முடிச்ச உடனே இது தான் ரிவைஸ் பண்ண வேண்டியது. அது முடிச்ச உடனே சிஹெச்எஸ்ல உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷோட கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை படிக்கணும். ஓகேவா? இங்கிலீஷ்ல கேட்ட வொக்காபுலரிஸை படிக்கணும். எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஜென்ரல் அவேர்னஸ்ல கேட்ட 25 கொஸ்டின்ஸுமே நீங்க படிக்கணும். ஓகேவா? மெமரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதே கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நம்ம ஷேர் பண்றோம். இப்படி இங்கிலீஷோட ஷெட்யூல்ன்றது போகும். அதுக்கப்புறமா ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் முழுக்க நீங்க ரிவைஷன் தான் பண்ண போறீங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக் ரிவைஸ் பண்ணணுங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த டாபிக்லாம் ரிவைஸ் பண்ணிட முடியும். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்தாச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம போக முடியாது. ஏன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி போனால் உங்களுக்கு 2-3 மாசம் தேவைப்படும் ரிவைஸ் பண்ண. ஸோ நமக்கு இந்த டாபிக் என்ன கொடுத்துருக்குமோ அதுக்கு என்ன பிடிஎஃப்ல வச்சு ரிவைஸ் பண்ணா போதுன்றதை நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்ல உள்ளது மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும், வேற தேவை கிடையாது. என்னென்ன டாபிக் ரிவைஸ் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டெலகிராம்ல அவைலபிளா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் நம்ம போஸ்ட்டும் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டெய்லி என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அதையுமே நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டெஸ்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? டெஸ்ட் 2ங்கிறது உங்களுக்கு வந்து நாளைக்கு சாட்டர்டே வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எப்போ, நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு, 2வது டெஸ்ட் நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். அப்போ நான் முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது? ஒன்றும் இல்லை, மண்டேல இருந்து ஷெட்யூல் கண்டினியூ பண்ணுறோம்ல, அப்போ டெஸ்ட் 1 அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் தருவோம். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 நாள் கேப் தரும். அந்த 2 நாள் நீங்க இது லாஸ்ட் 40 மினிட் வந்துச்சு. நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்ல தான் இருக்கு. நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி மற்ற நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் தெரியுமா? அந்த டைம்ல முழுக்க உட்காந்து நீங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒர்க் பண்ணுங்க. ரீசனிங் பேப்பர் சால்வ் பண்ண எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதிகபட்சம் ரொம்ப இதா இருந்தாலுமே உங்களுக்கு 40 நிமிஷம் தான் தரப்போறாங்க செஷன் 1க்கு. கரெக்டா? ஸோ ரீசனிங் பேப்பர் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப டைம் இருக்காது. ஓகே, அது அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை ரிவைஸ் பண்றதுக்கு இல்ல வீடியோ பார்த்து ரிவைஸ் பண்ணாலும் சரி, பிடிஎஃப் வச்சு டெய்லி 10 ரூல்னு ரிவைஸ் பண்ணாலும் சரி, அதுல எவ்வளவு நேரம் ஆக போகுது? 1.5 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் ஆக போகுது. டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு 45 நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ 2.25 மணி நேரம் தான் எடுக்க போகுது. ஒரு நாள்ல எவ்வளவு மணி நேரம் இருக்கு? நிறைய பேர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. மற்ற எல்லா டைமும் நீங்க இதுல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அன்னன்னைக்கு ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்குமோ அதை நீங்க ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாலே, அதை ஒழுங்கா பண்ணாலே நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். எம்டிஎஸ் கிளியர் பண்ணலாம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு
ஒவ்வொரு நாளும் கொடுக்கறத அன்னன்னைக்கு ப்ராப்பராக முடிக்க பாருங்க. ஓகேவா? ஒன்ஸ் நம்ம 12 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லா ஏரியாஸ்ல வீக் ஏரியாஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிருப்பீங்க. பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபுல் லென்த் டெஸ்ட் செஷன் 1 செஷன் 2 சேர்த்தே அட்டன் பண்ணும். ஸோ ஃபைனலா 41st டே 41வது நாள் கம்ப்ளீட்டா ஷெட்யூல்ன்றது முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு மினிமம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எப்போ நீங்க ஷெட்யூல் பண்ணுங்கன்ட்டு. அந்த டேட்ல நீங்க ஷெட்யூல் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப இந்த ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 10 நாள் 5 நாள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்க, எம்டிஎஸ் கிளியர் பண்ணலாம். 2026க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க 5 மாசம் என்னென்ன படிக்கணுங்கிற டீடைல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி பிளானுங்கிறத ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல போயிட்டு இருக்கு. 2026 எக்ஸாம்க்கு டார்கெட் பண்றவங்களுக்கு இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்க படிங்க. 5 மாசத்துல கம்ப்ளீட்டா எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடலாம். 2026ல கண்டக்ட் பண்ண போற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்க அந்த 5 மாசத்துல சிலபஸை கவர் பண்ணி கிளியர் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிடலாம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸோட சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும்னா இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு போதும். எம்டிஎஸ் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ என்ன சிலபஸோ அது இந்த கோர்ஸ்ல கவர் ஆயிருக்கும். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம கொடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்றது, ப்ராக்டிஸ் பிஓக்யூஸ் பண்றது, இதை நீங்க ப்ராப்பரா பண்ணாலே எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். சிலபஸ் கவர் பண்றதுக்கு இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் போதும். எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன தேவையோ எப்படி படிக்கணுமோ அதை மைண்ட்ல வச்சு தான் டீச் பண்ணிப்போம். மோர் தென் எனஃபா இருக்கும் சிலபஸ் கவர் பண்றதுக்கு. நீங்க டிசப்பாயிண்ட் நிச்சயம் ஆக மாட்டீங்க. இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான். இந்த 40 நாளை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாம ஒவ்வொரு நாளோட ஷெட்யூலை சின்சியரா அன்னன்னைக்கு முடிக்கிற அந்த மாதிரி நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னா எம்டிஎஸ் நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். மார்க் ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சரி, இனிமே இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.